தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு என்ற ஒரு குழுவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பணியூர் அலுவலகத்தில் இன்று மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் முதல் தீர்மானமாக விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோரை கூட்டணிக்குள் அரவணைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டணி குறித்த அனைத்து இறுதி முடிவுகளையும் கட்சியின் தலைவர் விஜய் தான் எடுப்பார் என்று முழு அதிகாரமும் அவருக்கு வழங்கப்படுவதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த, அதாவது கூட்டணி கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு என்று ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அது 2வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து விஜய் அவர்களே முடிவெடுக்க தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 3வது தீர்மானமாக தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்குவதற்கும் ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தலுக்காக கொடுக்க போகிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை வகுப்பதற்காக தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கான கடமைகள் குறித்தும் விஜய் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பார். அவர் ஆலோசனைப்படிதான் இந்த தீர்மானங்கள் இந்த வாக்குறுதிகள் உருவாக்கப்படும் என்கிற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அறைகூவல் பொய்யுரைகளை தோலுரித்து எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது 4வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக இன்று நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானங்களில் தேர்தல் சிறப்பு குழு, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சிறப்பு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்குவதற்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விஜயின் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளிடம்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதை தெளிவாக தமிழக வெற்றி கழகம் கூறியிருக்கிறது. அதனை இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாகவும் மாற்றியிருக்கிறார்கள். தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்க தலைவர் விஜய்க்கு அதிகாரம் உள்ளதாக தவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மகேந்திரன், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டமானது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தலைமையில் இன்று பணியூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 4 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் 4 முக்கிய தீர்மானங்களானது இந்த கூட்டத்தில் ஆலோசனை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4 முக்கிய தீர்மானங்களும் 2028 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே தனித்து போட்டி இல்லை, கூட்டணிக்கு நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சிகளை நாம் அரவணைப்போம் என்று விஜய் முதல் மாநாட்டில் முழங்கியிருந்தார். அதே போன்று தொடர்ந்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுக்கு நாம் அரவணைப்போம் என்று பொதுக்குழுவிலும் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் மீண்டும் உறுதிபட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு குழுவை அமைத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த குழுவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, பல்வேறு கடமைகள் குறித்து கட்சியின் தலைவர் விஜய் தான் முடிவெடுப்பார் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிறப்பு குழு மட்டுமின்றி கட்சியின் வாக்குறுதிகள், அதாவது சில வாக்குறுதிகளை சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் தெரிவித்திருந்தார். அதனை தவிர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க போகிறோம்,
முக்கியமான வாக்குறுதிகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதை உருவாக்குவதற்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு என்று அந்த குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதற்கான தீர்மானமும் இன்று இந்த மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த குழு இப்பொழுதுதான் அமைக்கப்படுகிறது. சமீபத்தில் தான் கட்சி நடைபெற்று முடிந்தது. எதுவுமே வந்து ஆனால் விஜய் பங்கேற்காத மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.